இவர் துறைமுக தமிழ்ச் சங்கத்தில் பல பட்டிமன்றம் கண்டவர். கனிவான சொற்களால் நெஞ்சங்களை நெகிழ்விக்க வருகிறார். தமிழ்ச்சங்க செயலாளர் திருமதி ஜான்சி ராணி அவர்களை நன்றியுரை நினைவில் வருமாறு அன்போடு அழைக்கிறோம். தூணின்றி வானை படைத்த தூயவனுக்கு என் முதல் வணக்கம். நூல் பல கல் என்பது ஔவையார் அருளிய ஆத்திச்சூடி. நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி, காலையில் படி, கடும்பகல் படி, மாலை இரவு பொருள் படும்படி நூலைப்படி, கற்பவை கற்கும்படி, வள்ளுவர் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும் அப்படி, கல்லாதவர் வாழ்வதெப்படி நூலைப்படி. புரட்சி பாவலர் பாரதிதாசனர். சென்னை துறைமுக தமிழ்ச்சங்க நிகழ்வான வாசிப்பை நேசிக்கும் புத்தக பித்தனின் நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்துள்ள ஆன்றோர் மற்றும் சான்றோர் பெருமக்கள் அத்துணை பேர்களுக்கும் அன்பான இனிய மாலை வணக்கங்கள். நூல் வெளியீட்டு விழாவின் தொடக்கமாகவும் நிகழ்ச்சிக்கு ஒரு உத்வேகத்தை அளிக்கும் பகுதியாகவும் சிறப்பு விருந்தினர்கள் பங்கேற்பாளர்கள் அனைவரையும் வரவேற்று சிறப்பானதொரு வரவேற்புரை வழங்கிய திரு ப. சந்திரசேகரன், செயற்குழு உறுப்பினர், சென்னை துறைமுகம் தமிழ்ச்சங்கம் அவர்களுக்கு நன்றி நவில்கிறது விழா குழு. படைப்பின் உள்ளடக்கத்தை சுருக்கமாக அறிமுகப்படுத்தி அதன் நோக்கம், முக்கியத்துவம், பயன்கள் மற்றும் சாராம்சத்தை பார்வையாளர்களுக்கு புரிய வைத்து நூலின் பொதுவான அறிமுகம், ஆசிரியர் பற்றிய குறிப்பு, நூலின் பின்னணி, அது பேசும் முக்கிய செய்திகள் போன்றவற்றை விவரிப்பது நூல் அறிமுக உரை. பொதுவாக நூல் அறிமுக உரை என்பது ஒரு படைப்பின் நுழைவாயில் போன்றது. அது வாசகர்களை உள்ளே அழைத்து சென்று புரிய வைத்து அதன் மதிப்பை உணர்த்தும். அந்த வகையிலே சிறப்பானதொரு நூல் அறிமுக உரை வழங்கிய திரு மு. மாதுக்கண்ணன், பொதுச் செயலாளர், சென்னை துறைமுக தமிழ்ச்சங்கம் மற்றும் திரு ச. ஆனந்த், சென்னை துறைமுக தமிழ்ச்சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர், இவர்களுக்கு நன்றி நவில்கிறது சென்னை துறைமுக தமிழ்ச்சங்கம். தமிழை உலுக்கிய தத்துவங்கள், மனிதனுக்குள் மனிதம், உயிரின் ஓசை, தோளும் நரம்பும், இந்த நூல்கள் ஏன் எழுதப்பட்டது, அதன் தேவை என்ன, சமூகத்திற்கு அல்லது குறிப்பிட்ட துறைக்கு அது எப்படி பயன்படுகிறது மற்றும் நூல் ஆசிரியரின் அர்ப்பணிப்பு, ஆய்வு, படைப்பாற்றல், நூலில் உள்ள முக்கிய கருத்துக்கள், சிறப்பான பகுதிகள், அதன் தனித்தன்மைகளை விளக்கி இந்நூல் வெறும் எழுத்துக்களின் தொகுப்பு அல்ல, ஆசிரியரின் அனுபவங்களின் பிரதிபலிப்பு, ஒரு புதிய சிந்தனையின் விதை, நமக்கு தேவையான புரிதலையும் புதிய பார்வையையும் தருகிறது என்று சிறப்பானதொரு தலைமையுரை வழங்கிய திரு சு. கிருபானந்தசாமி, போக்குவரத்து மேலாளர், சென்னை துறைமுக ஆணையம் அவர்களுக்கு நன்றி பாராட்டி மகிழ்கிறது சென்னை துறைமுக தமிழ்ச்சங்கம். தொழிற்சங்க தலைவர்கள் என்பவர்கள் தொழிலாளர்களின் உரிமைகளை பாதுகாக்கவும், வேலை நிலைமைகளை மேம்படுத்தவும், ஊதிய உயர்வு போன்ற கோரிக்கைகளுக்காக போராடவும் உதவும் தலைவர்கள் என்ற எங்களின் சிந்தனையை மாற்றி, அல்ல அல்ல, எங்களுக்கு இலக்கியம் பேசவும் தெரியும், நூல் திறனாய்வு செய்யவும் தெரியும் என்ற வகையிலே சிறப்பானதொரு சிறப்புரை வழங்கிய தொழிற்சங்க தலைவர்கள் முறையே திரு க. ஆ. ராஜா ஸ்ரீதர், தலைவர், டிரான்ஸ்போர்ட் அண்ட் டாக் ஒர்க்கர்ஸ் யூனியன் TDW, மற்றும் திரு தி. நரேந்திரன், துணைத் தலைவர், மெட்ராஸ் போர்ட் அண்ட் டாக் எம்ப்ளாயீஸ் யூனியன் CITU, மற்றும் திரு ச. சரவணன், பொதுச் செயலாளர், மெட்ராஸ் போர்ட் ட்ரஸ்ட் ரயில்வே மென்ஸ் யூனியன் AITUC, மற்றும் திரு ஆ. பலராமன், தலைவர்,
சென்னை போர்ட் அண்ட் டாக் ஒர்க்கர்ஸ் காங்கிரஸ் INTUC. இவர்கள் படைப்புகளை வேறு வேறு கோணத்தில் விளக்கி அதன் ஆழத்தை புரிய வைத்து சுருக்கமாகவும் தெளிவாகவும் அதே நேரத்தில் அழுத்தமான நடையிலும் சிறப்புரை வழங்கிய தொழிற்சங்க தலைவர்களுக்கு நன்றி பாராட்டி மகிழ்கிறது விழாக்குழு. காந்தி நாட்டுக்காக உழைத்தார், நாங்கள் காந்தி நோட்டுக்காக உழைக்கிறோம் என்பவர்களுக்கு மத்தியில் வரலாற்றில் ஈயாக கொசுவாக இரு என்ற செய்தியை உள்வாங்கி வாழ்வதற்கு பொருள் வேண்டும், வாழ்வதிலும் பொருள் வேண்டும் அல்லவா என்பதை கருத்தில் கொண்டு உண்டு திரிந்து உறங்கவா பிறந்தோம் என்ற சிந்தனையோடு படைப்புகளின் நோக்கம், அதன் மீதான பார்வை, சமூக பங்களிப்பு போன்றவற்றை தன்னடக்கத்துடன் தனது சாதனையை ஏற்றுக்கொண்டு சிறப்பானதொரு ஏற்புரை வழங்கிய திரு க. நடராஜன் தலைவர் சென்னை துறைமுக தமிழ்ச்சங்கம் அவர்களுக்கு நன்றி நவில்கிறது விழா குழு. ஒரு விழா மேடை என்று எடுத்துக்கொண்டால் நிகழ்ச்சியின் தொடக்கம், அடுத்து அடுத்து வரும் நிகழ்வுகள், இடைசெருகல்கள், துணுக்குகள், நகைச்சுவை போன்றவற்றை சமயோசிதமாக பயன்படுத்தி தமிழ்ச்சங்கத்தின் சிறப்பானதொரு நூல் வெளியீட்டு விழாவை தொகுத்து வழங்கிய திரு கு. காளிதாஸ் பொருளாளர் சென்னை துறைமுகம் தமிழ்ச்சங்கம் அவர்களுக்கு நன்றி நவில்கிறது விழா குழு. மேலும் திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்த சகோதர சகோதரிகள், தமிழ்ச்சங்க நிர்வாகிகள், இருக்கை வசதி, குளிர்சாதன வசதி, ஒளி அமைத்து கொடுத்தவர்கள், இவ்விழாவின் வெற்றிக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் உதவிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இரு கரம் கூப்பி நன்றி பாராட்டி மகிழ்கிறது சென்னை துறைமுக தமிழ்ச்சங்கம். நன்றி நன்றி நன்றி. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. நன்றிக்கு நன்றி சொல்வோம். எப்படியெல்லாம் நூலை படிக்க வேண்டும் என்று முதலில் எடுத்து கூறி ஒரே ஒரு நிமிஷம் தேசிய கீதம் முடிஞ்ச பிறகு போயிடலாம். வரவேற்புரையில் ஆரம்பித்து ஏற்புரை வரை யாரையும் மறந்து விடாமல் அரங்கம் முழுவதும் உள்ள அனைவருக்கும் வித்தியாசமான முறையில் நன்றி உரையாற்றிய திருமதி ஜான்சி ராணி மேடம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் அனைவருக்கும் ஒரு முறை மனமார்ந்த நன்றிகள்.